உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வாஸ்துவும் மனையடி சாஸ்திரமும் ஒண்ணுதானா? மனையடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வாஸ்துப்படி வீடு கட்டினா போதும். ரெண்டு வேற வேற செக்மெண்ட். இந்த படிக்கட்டுகளை இந்த திசையில வச்சாதான் வீடு கரெக்டா இருக்கும்னு ஏதாவது ரூல் இருக்கா? வீட்டுக்கு உள்ள வைக்கிற படிக்கட்டை வந்து ரெண்டு இடம் மட்டும் சொல்லுவோம், தெற்கு மேற்குன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் மேஜரான பிரச்சனைக்குரிய வாஸ்துக்கு பிரச்சனைக்குரியதே மாடிப்படி. ரெண்டாவது செப்டி டேங்க். இந்த ரெண்டை வந்து நம்ம மக்களுக்கு இன்னும் எங்கே அமைக்கணும்னு சரியாக தெரியாது. பெயிண்ட் மாத்துறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சரியாகுமா? கலருக்கும் வாஸ்துக்கும் முதல்ல சம்மந்தம் கிடையாது. ஒரு 5 வருடம் முன்னாடி வந்து சில பெயிண்ட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிள்ளையார் தெருக்கூத்துக்கான தீர்வா சார்? உங்களை இது பாதுகாக்காது. தெருக்கூத்து அப்படின்னாவே நம்ம விட்டுட்டு வெளியே போயிடணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து வாஸ்து சம்பந்தமா நிறைய கண்ணோட்டங்கள் இருக்கு. வாஸ்துவில் எது சரி எது தவறு அப்படின்ற கிளியர் கட்டான பதில் இங்கே யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனைக்கு நிறைய தெளிவான தீர்வுகள் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காரு வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கவா. நிறைய பேருக்கு திசைகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அங்கேயே வாஸ்து இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்குது. நான் இன்றைக்கி அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் சார். ஒருவேளை நம்ம வந்து பேங்க்கில் வந்து இந்த அடமானம் வச்ச லேண்டெலாம் இருக்கும்ல சார், அதை வாங்கலாமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன் அப்படின்னா சிலர் வந்து அது சாபமான மனை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் அதெல்லாம் இல்லை வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிலங்களை வாங்கலாமா வாங்கக்கூடாதா சார்? ஓகே, ஒரு வீடு வந்து ரீசேல் வருது அல்லது ஏலத்துக்கு போயிடுறது, ஜப்தி ஆகிடுறது, அல்லது வந்து அவங்க லோன் கட்ட முடியாமல் அவங்களே ரீசேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களை வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் நேரடியாக பதில் சொல்லிடலாம், வாங்க வேண்டாம்னு சொல்லிடுவேன். நான் வேண்டாம். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு வீடு வச்சிட்ருக்கிறீங்க, ஏதோ ஒரு சூழலில் வந்து உங்களால் லோன் கட்ட முடியாமல் போயிட்டு அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேங்க்காரங்க வந்து ஆக்ஷன் கொண்டு போய் அதை அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல ப்ரீவியஸாக என்னென்னா, உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு உங்கள் வீடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அதாவது போதுமான பணம் உங்களுக்கு வரல. உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் இருந்தால் தானே நீங்கள் லோன் அடைச்சிருப்பீங்க. அப்போ ஏர்னிங்ஸ் அந்த வீடு கொடுக்கல அப்படின்றது தான் இங்கே மீனிங். அந்த வீடு உங்களுக்கு சர்வேல ஆகக்கூடிய அளவுக்கு கூட சப்போர்ட் பண்ணலை. அப்போது டே பை டே என்ன ஆகிடும், வீட்டில் சேமித்து வச்சுருக்கிறதோ, அப்பா அம்மா இருக்கிறதோ, தாத்தா பாடிட்டு இருக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கி உள்ளே போட்டு ஒரு ஸ்டேஜில் மேனேஜ் பண்ண முடியாமல் தான் பேங்க் கரண்ட்டை கொடுத்துறோம் நாம். ஸோ அந்த வீட்டில் முதல்ல பணம் அப்படின்ற விஷயம் உள்ளே வரல, பற்றாக்குறை. இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த வீடு ஏலத்துக்கு போயிடுச்சு, ஜப்தி ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அதை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா திருப்பியும் நீங்களும் அதே மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே சார். ஒருவேளை என் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப நெருங்கின வீடு 3 கை மாறி இருக்குது. எடுத்தவரும் கொஞ்ச நாள் வச்சுட்டு அவராலே லோன் அடைக்க முடியாமல் திருப்பியும் அந்த ஒரு ப்ரைவேட் பேங்க் மறுபடியும் அவங்க ஆக்ஷன்லாம் கொண்டு போய் 3ஆவதாக ஒருத்தர் வந்து வீட்டை காலி பண்ணுறதுக்கு வந்து போலீஸ்லாம் வச்சு காலி பண்ணாங்க. இப்போ ஒருத்தர் 4ஆவதாக எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அவர் மட்டும் ஒரு 2 வருஷமாக சர்வேல் ஆகிட்டு இருக்காரு. பட் அந்த வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த வாடகைக்கு வந்தவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷத்தில் 4 குடும்பம் மாறி இருக்கு. ஸோ கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா அடுத்த வீடு சேஞ்ச் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வீடுகளை எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும். சில கேசஸ் வந்து வருமானம் இருக்கும், எல்லாமே இருக்கும், வேணுனே இவங்க பேங்க்கில் விட்டுருவாங்க, எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப பார்த்து தான் எடுக்கணும். ஓகே சார். இப்போ ஒருவேளை இப்போ வாங்குறவங்களுக்கு அந்த இடம் வந்து வாஸ்துப்படி அமையலை அப்படின்னும் பொழுது வேற ஒருத்தவங்களுக்கு கை மாறும்பொழுது இங்கே எல்லாமே ராசியிலேருந்து ஜாதகத்துலேருந்து எல்லாமே மாறுது இல்லை சார். ஸோ வாஸ்துவுக்கும் ஜாதகத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் வந்து ரியாக்ட் பண்ணாதா, மாறாதா? உங்கள் 2 கேள்வி இருக்குது. 2 கேள்விக்கு தனித்தனியாக பதில் சொல்கிறேன் நான். ஜோதிடம் வேறு, வாஸ்து வேறு. வேற. ஆமாம், 2 கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க. ஓகே. ஸோ அது வந்து கிரகங்களை பற்றி படிக்கிறது. ஆக்சுவலாக அதுக்கு பேர் வான் சாஸ்திரம். அது வந்து அப்டேட் ஆகி ஜோதிட சாஸ்திரமாக மாறிடுச்சு. நீங்கள் ப்ரீவியஸ் ரொம்ப பழைய நூல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வான் சாஸ்திரம் தான். அதை வந்து மானிட சாஸ்திரமும் இப்போ மாற்றிட்டாங்க. நான் சொல்கிறது வாஸ்து வந்து கட்டிடக்கலை. இது 2ஐயும் சேர்த்துக்கிடாதீங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் எந்த ராசி லக்னமாக வேணாலும் இருக்கலாம், நான் எந்த ராசி லக்னமாக வேணாலும் இருக்கலாம். ஒரு தவறான ஒரு கட்டமைப்பு உள்ள வீட்டுக்கு போனீங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். எனக்கு ராசி வந்து சிம்ம ராசி சார், நான் எந்த வீட்டுக்கு போனாலும் வீடை நான் மாற்றிடுவேன் அப்படின்னு நீங்கள் சேலஞ்செல்லாம் இதில் பண்ண முடியாது.
வீடுன்றது ஒரு சுப்பீரியரான ஒரு விஷயம். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களை மெல்ல மெல்ல அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே அது விட்டு வைக்கிறது இல்லை. டோட்டலாக லைஃப் ஸ்டைலே மாற்றி விட்டுரும். இதுவே ரிவர்ஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நல்ல வீடு, பர்ஃபெக்டான ஒரு வாஸ்துப்படியான வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, என்னோட பிளான் படியோ ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய கேரக்டரே 2 வருஷத்தில் டோட்டலாக மாறிடும். உங்களுடைய மொபைல் காண்டாக்ட் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, நான் எழுதி ரெக்கார்ட் பண்ணியே கொடுக்குறேன், உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டே மாறிடும். உங்கள் கேரக்டர் மாறிடும், உங்கள் குணாதிசயம் மாறிடும். மெடிக்கல் சயின்ஸ் சொல்கிறது என்னென்னா, நம்முடைய ஃபிசிக்கல் பாடியே வந்து 2 வருஷத்தில் தன் ஆர்கன்லாம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு விஷயம் உண்டு. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு டோட்டலாக உங்கள் கேரக்டரே மாற்றிடும். ஓகே சார். சார், ஒருவேளை நான் இந்த மாதிரி ஏலத்துலேருந்து வரக்கூடிய வீடை வாங்கி அந்த வீட்டை நான் டெமாலிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு ஏற்ற போல் நான் வீடு கட்டுறேன், சரியான வாஸ்து முறையில் கட்டுறேன் அப்படின்னா, அப்போ அந்த நிலம் வந்து நமக்கு ஒத்துழைக்குமா? கண்டிப்பாக. அதில் பில்டிங்கால் ஒரு இடத்துல இஷ்யூ ஆகி அவங்க ஆக்ஷன் போகிறாங்க அப்படின்னா, அது பில்டிங் எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறது பாசிபிள். ஒருவேளை இடமே தவறாக இருக்குது, தெருக்குத்து ஏதாவது இருக்குது, பக்கத்தில் நீர்நிலையில் ஏதாவது தவறாக இருக்குது, இந்த மாதிரியான இடங்கள் ஆக்சுவல் பேசிக்காகவே லேண்டே தவறு அப்படின்னா அந்த இடத்த எடுக்காமல் இருக்கிறதே நல்லது. எடுத்துகிட்டு மறுபடியும் கையை சுட்டக்கூடாது. ஸோ அதில் 2 பிரச்சனையும் இருக்குது. தெருக்குத்தோ தெருப்பார்வையில், அந்த தெருக்குத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் எதுவும் வந்து உங்களுக்கு தவறாக வந்தாலும் அந்த இடத்த தவிர்த்துறது நல்லது. அதனால் ஒரு கன்சல்டண்ட்டோடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த ஏலம் வரக்கூடிய சொத்துக்கள் எடுக்கிறது வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். சரி, இப்போ நம்ம பேசும்பொழுது அந்த வீடை டெமாலிஷ் பண்ணி அந்த லேண்டு பர்ஃபெக்டாக இருந்தால் அடுத்த நிலைக்கு போகலாமா அப்படின்னு நான் கேட்டேன். மனையடி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார். மனையடி சாஸ்திரம் அப்படின்னாலே சில பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. வாஸ்துவும் மனையடி சாஸ்திரமும் ஒன்று தானா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே வாஸ்துவும் மனையடி சாஸ்திரமும் வேற வேறையா சார்? மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆயாதி, குழிகணக்கு, அப்புறம் வந்து கோவில் சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், இது எல்லாமே நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. இதில் நான் சொல்லக்கூடிய வாஸ்துக்கும் மனையடிக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்லை, மனையடி அப்படின்றது அளவுகளை குறிப்பிட்றது. ஒரு ரூமோட சைஸ் வந்து ஒரு 16க்கு 10, 17க்கு 10 அந்த மாதிரி அளவுகளை குறிப்பிட்றது. அந்த நூல்கள்லையும் இந்த மனையடி அளவு உள்ளளவா வெளியளவான்னு குறிப்பிடலை. ஓகே, ரொம்ப பழைய நூல்களில் எழுதப்பட்டது தான் அது. அது இடத்துக்கு பார்க்கணுமா, வீட்டுக்கு பார்க்கணுமா, பில்டிங்க்கு உள்ளே வெளியே பார்க்கணுமா அப்படின்றது நிறைய பெரிய கொஷின் மார்க். பட் இருந்தாலும் இந்த கேலண்டரில் பின்னாடி ஒரு அளவு எழுதி வச்சுருப்பாங்க. அது வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் வர மாதிரி மேட்ச் பண்ணி பிளான் கொடுப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 8க்கு கீழே வந்து எந்த பலனும் இருக்காது. 10க்கு ஒரு நல்ல பலன் இருக்கும், 11க்கு ஒரு நல்ல பலன் இருக்கும், 12, 13, 14க்குள்ள நெகட்டிவாக எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் என்ன ஸ்டடி அப்படின்னா, இதெல்லாம் நியூமராலஜியிலேருந்து எடுத்து இதெல்லாம் இடைச்சொல்கள் செய்யப்பட்டது. ஓகே, ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ எங்கள் ஃபீல்டில் நிறைய பேர் உள்ள வேலை பார்த்துருக்காங்க. அதில் இந்த மனையடின்னு ஒரு விஷயத்தை உள்ளே வந்து திணிச்சு விட்டு இடைச்சொல்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணப்பட்ட விஷயம். மனையடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வாஸ்துப்படி வீடு கட்டினா போதும். 2 வேறு செக்மெண்ட். ஓகே ஓகே சார். சார், அதே மாதிரி வீடு கட்டும் பொழுதே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு அமைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய சந்தேகமாகவே இருக்கும் எல்லாருக்கும். இப்போ பெரிய பெரிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே படிக்கட்டு இருக்கும், அதே போல் வீட்டுக்கு வெளியேவும் ஒரு படிக்கட்டு இருக்கும். அது எதுக்குன்னா டெரஸ் போகிறதுக்கு, மாடிக்கு போகிறதுக்காக ஒன்று வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயுமே ஒரு படிக்கட்டு இருக்கும். நிறைய பேர் நான் இன்டர்வியூ எடுத்த வரைக்கும் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே படிக்கட்டை தவிர்த்துருங்க, அப்படி வைக்கிறதா இருந்தாலும் சில இடங்கள் இருக்குது, அந்த சில இடங்களில் தான் வைக்கணும் அப்படின்றாங்க. இந்த படிக்கட்டுகள் அப்படின்றது வீடுகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த படிக்கட்டுகளை இந்த திசையில் வச்சாதான் வீடு கரெக்டாக இருக்கும்னு ஏதாவது ரூல் இருக்கா சார்? கண்டிப்பாங்க. வீட்டுக்கு உள்ளே வைக்கிற படிக்கட்டை வந்து 2 இடம் மட்டும் சொல்லுவோம். தெற்கு மேற்குன்னு சொல்லுவோம். அதாவது தெற்கு மத்தியமும் மேற்கு மத்தியமும். அதில் தெற்கு மத்தியத்தில் அமைக்கிறபடியும் ஒரு டைரெக்ஷனில் இருக்கும், மேற்கு மத்தியத்தில் அமைக்கிறபடியும் வேறு டைரெக்ஷனில் இருக்கும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே கிளாக் வைஸில் போடணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே தவறுதலாக மாடிப்படி அமைச்சிருவாங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இந்த பகுதியை தவிர மற்ற பகுதிகளை அமைச்சிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஹெட்ரூம் இல்லாமல் மாடிப்படியை மழையில் நனையும்படியோ வெயிலில் காயும்படியோ நான் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பேன். அது ஏன் சார் அப்படி? மழையில் இருக்குங்க மழையில் நனையணும், வெயிலில் காயணும், வீட்டுக்கு வெளியில் வைக்கிறபடி. அது வந்து கவர்டாக, அது வந்து ஹெட்ரூம்லாம் போட்டு கவர்டாக பண்ணும்போது அது ஒரு புது விதமான ஒரு வேலையை பார்த்துருது. ஆக்சுவலாக என்னோடய ஸ்டடி என்னென்னா, 10ல் 8 கேஸ் வந்து நம்ம கட்டின வீடுகளுக்கு வாஸ்து பார்க்க போகிறோம் இல்லைங்களா, அந்த வீட்டில் 10ல் 8 கேஸ் வந்து மாடிப்படி தான் பிரச்சனையாகவே இருக்குது. அதிகமாக அதாவது தமிழ்நாட்டில் பார்க்குற மேஜரான பிரச்சனைக்குரிய வாஸ்துக்கு பிரச்சனைக்குரியதே மாடிப்படி தான். ஓகே, 2வது செப்டிக் டேங்க். இந்த 2 வந்து நம்ம மக்களுக்கு இன்னும் எங்கே அமைக்கணும்னு சரியாக தெரியாது, தவறுதலாக தான் அமைச்சிட்ருக்காங்க. அதே போல் நான் மட்டும் இல்லை, யார் பிளான் ஒரு 20 அடி அகலத்தில் உள்ள வீட்டுக்கு பிளான் கொடுத்தாலும் மாடிப்படி தவறாக தான் வரும். இது டிஃபால்ட்டாகவே தவறாக தான் வரும்.
அது ஏன் சார் அப்படி? கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி தாங்க. மாடிப்படியை வந்து ஒரு படிக்கு இன்னொரு படிக்கு அந்த ரைசர்னு சொல்லுவோம். உயரம் 6 இன்ச்சு இருக்கணும், அகலம் 10 இன்ச்சு இருக்கணும்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது ஒரு வடக்கு பார்த்த வீட்டுக்கோ கிழக்கு பார்த்த வீட்டுக்கோ படி போடும்போது கண்டிப்பாக வடகிழக்கில் படி வந்துடும். ஸோ இதை தவிர்க்கணும், படி தவறில்லாமல் பில்டிங் கட்டணும் அப்படின்னா இடம் வாங்கும்போதே ஸ்பேசிஸான வாங்கணும். ஒரு 40க்கு 50 அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் படியை தவறில்லாமல் அமைச்சுக்கிட முடியும். இல்லைன்னா 100% படி தவறாதான் வரும். வீட்டுக்குள்ளே இருக்கிற படியிலையும் வீட்டுடைய தெற்கு மத்தியத்துலேயும் மேற்கு மத்தியத்துலேயும் போடுற படியிலையும் நான் ரொம்ப காலம் கழித்து நானும் கண்டுபிடிக்கப்பட்டது என்னென்னா, வீட்டுக்குள்ளே ஒரு வேளை தவறுதலாக படி அமைந்த வீடுகளில் ஸ்டோன் கம்ப்ளைண்ட்டும் ஹார்டா கம்ப்ளைண்ட்டும் தலையில் பிரச்சனை வந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். வீடெல்லாம் வாஸ்துப்படி கொடுத்தாச்சு, பட் ஏன் இவருக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு போய் அவங்கள மறுபடியும் ரீஸ்டடி பண்ணும்போது தான் வீட்டுக்குள்ளே அமைஞ்சபடி தவறாக இருக்குது. இதில் வந்து அந்த கிளாக் வைஸில் தான் ஏறணும், வலது கை பக்கமாக திறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவங்க அதை தவறாக கட்டமைக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ளவங்களை அஃபெக்ட் பண்ணாமல் அதை விடுறதே கிடையாது. ஏன்னா மாடிப்படி அமைக்கிறது ரொம்ப சேலஞ்சபிளான விஷயம்தான். அதே போல் வீட்டுக்கு 2 மாடிப்படி அமைப்பாங்க. ஆமாம், ரொம்ப பெரிய வீடாக கட்டிட்டு வீட்டுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு வெளியில் ஒன்று வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே போடுற மாடிப்படியை ஒழுங்காக போட்டுடுவாங்க, வீட்டுக்கு வெளியே கட்டுற மாடிப்படி தான் தவறாக கட்டுவாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் தவறாக மாடிப்படியை கட்டிட்டீங்க அப்படின்னா 20-25 வருஷத்துக்கு ஒரு செங்கல்லையும் நகர்த்த முடியாது. அவ்வளோ சுப்பீரியரான ஒரு விஷயம் படி. இந்த விடாது கருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு இடிச்சு கூட கட்ட முடியாத நிலை வந்துரும்ன்றீங்களா? ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஓ, எனக்கு ஈரோட்டில் ஒரு கேஸ் உண்டு. மாடிப்படி வடகிழக்கில் உள்ள மாடிப்படியை வந்து தட்டிடுங்கன்னு சொல்லியாச்சு, பிளான்லாம் கொடுத்தாச்சு, இடிக்க சொல்லியாச்சு. இடிக்கிறதுக்கும் எவ்வளோ தூரம் இடிக்கணும் என்ற மெஷர்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வரும்போது எனக்கும் ஆக்சிடென்ட் நடந்த விஷயம் உண்டு. நான் பலமுறை அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நானே பண்ணியிருக்கேன். நான் அந்த கர்மா பாதிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, கர்மா தாண்டி வேற ஒரு விஷயம் இது. ஓ, இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் ஒரு 3 தொழில் இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து வாஸ்துன்றது ஒரு படைத்தல் தொழில். ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு தவறான ஆலோசனை கொடுக்குறீங்க, தவறாக படைக்கிறீங்க, கைட் பண்ணுறீங்கன்னா அவரும் காணாமல் போயிடுவார், படைத்த நம்மளும் காணாமல் போயிடுவோம். ஓகே, அதில் பல வாஸ்து நிபுணர்களும் காணாமல் போன ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். ஸோ வாஸ்துன்றது அவ்வளோ ஒரு நுட்பமான ஒரு விஷயம். கண்டிப்பாக சார். நம்ம பல கோடி ரூபாய் போட்டு ஒரு கனவு இல்லத்தை கட்டிட்டோம், அந்த வீட்டில் வந்து ஒரு வாஸ்து தவறாக இருக்குது அப்படின்னும்பொழுது மறுபடியும் இடித்து கட்டணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னுடைய பணம் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடு கட்டிட்டேன், இப்போ நான் அதை இடிக்க முடியாது, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது விஷயங்கள் செஞ்சு என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாட்டை சரி செய்ய முடியுமான்னு பலருடைய கேள்வியாக இருக்குது சார். இதுக்கான பதில் என்ன சார்? கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இடித்தல், உடைத்தல், புதுப்பித்தல், மாற்றி அமைத்தல், இதுக்குள்ளே அந்த வீடு இருந்துச்சுன்னா அமைச்சு கொடுக்கலாம். இல்லை சார் பண்ணவே முடியாது அப்படின்னா அதான் அனதர் ஹவுஸ்ன்னு சொல்லிடுவோம், வேறு வீட்டுக்கு போயிடுங்க, தற்காலிகமாக வாடகை வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிடுவோம். கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் போய் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கே தெரியும், பெட்டராக ரிசல்ட் இருக்கும், பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை விற்றுருங்க, வச்சுருங்க, இடிச்சிருங்க, ஏதோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுவோம். பெரும்பாலும் நான் எந்த வீடையும் விற்க சொல்கிறதில்ல. எனது அவங்க பல லட்சங்களை செலவு பண்ணி கட்டக்கூடிய வீடுகள் கரெக்ஷன் சொல்லுவோம், எடுத்து சொல்லுவோம். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்ததுன்னா அடுத்த நாளே ஒர்க் பண்ண சொல்லிடுவோம். சில கட்டமைப்பு வந்து கரெக்ஷனே பண்ண முடியாத மாதிரி இருக்கும், அவங்கள வந்து வெக்கேட் பண்ண சொல்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ இந்த மாதிரி சென்னை மாதிரியான சிட்டிகளில் வந்து ஒரு சதுரடி வந்து 10,000 20,000 பல ஆயிரங்களில் விலை கொடுத்து வாங்கி, சார் இந்த இடம் வந்து ப்ரைமில் இருக்குது சார், நீங்கள் பாட்டுக்கு வந்து இடிங்கன்னு சொல்லிட்டீங்க, இதை நீங்கள் வாங்கி பாருங்கள், கட்டி பாருங்கள், எங்கிட்ட நிறைய பேர் டிபேட் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி நபர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தங்கத்தால் ஊசி இருக்குது, ஸோ அதை வந்து தைக்கிறதுக்கு பயன்படுத்துவோமா இல்லை கண்ணில் குத்திக்கிடுவோமா? ஸோ அது இப்போ தங்கமோ வெள்ளியோ வைரமோ வைடூரியமோ எதுவானாலும் தவறு தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துல தவறுன்றதை தெரிந்து கொள்றதே பாக்கியம்னு சொல்லுவேன் நான். ஆமாம், அதுக்கும் கொடுப்பனை இருக்கணும் இல்லையா? அதுக்கும் கொடுப்பனை இருக்கணும். தெரிஞ்சிட்டோமா, ஓகே நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடணும், அங்கேயே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே சார். சரி, இப்போ நீங்கள் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தீங்க, அதில் வந்து புதுப்பித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இப்போ நம்ம புதுப்பிக்கிறது, வீட்டை புதுப்பிக்கிறது அப்படின்னாலே மேஜராக எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, பெயிண்ட் அடிக்கலாம், புதுசாக பெயிண்ட் மாற்றலாம். இது வந்து ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் எல்லார் வீட்லேயும் பெயிண்ட் மாற்றக்கூடிய பழக்கம் இருக்குது. இல்லை ஏதோ ஒரு தீமை நடந்திருக்கு அப்படின்னாலும் அடுத்து பெயிண்ட் மாற்றக்கூடிய வழக்கம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. பெயிண்ட் மாற்றுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து சரியாகுமா சார்? கலருக்கும் வாஸ்துக்கும் முதல்ல சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஒரு 5 வருடம் முன்னாடி வந்து சில பெயிண்ட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, வாஸ்து கலர்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்டிங்லாம் பண்ணாங்க. ஸோ அது ஒரு ஸ்டேஜில் அது வந்து ஊற்றிக்கிச்சின்னு வச்சுக்கிட்டீங்களா, யாரும் அதை ஃபாலோ பண்ணலை. பட் வீட்டுக்குள்ளே இருக்கிற கலரும் வெளியில் இருக்கிற கலரும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கலர் மட்டும் பண்ண சொல்லுவோம். லைட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிற கலர் வந்து வேண்டான்னு சொல்லிடுவோம்.
அதாவது கருநீலம், நீலம், பிளாக் இந்த மாதிரி கருப்பு கலர் மட்டும் வேண்டாம்னு சொல்லுவோம். வீட்டுக்குள்ளேயும் வெளியே ரெண்டுமே. ஆமா. குடியிருக்கக்கூடிய வீடுகள் கமர்ஷியலை விட்டுருங்க, அது கமர்ஷியல் இதுக்குள்ளே வராது. பெட்ரூம் வந்து என்ன பண்ணோம்னா லைட் ப்ளூ அந்த மாதிரி ஒரு கலர் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அந்த ப்ளூன்றது வந்து ஸ்லீப் மோட், பெட்ரூமுக்குள்ளே போனவே நல்லா தூங்கின சாந்தமாக இருக்கணும் அப்படின்றது. இந்த கலர் சம்மந்தமாக உங்ககிட்ட பேசும்போது நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ கூட ஜப்பானில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ கலரில் வந்து லைட்ஸ்லாம் மாற்றிருப்பாங்க. சூசைடு வந்து 80% கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. நம்ம ஊரில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் மேபி மாற்றினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து நம்முடைய மைண்டை வந்து ஸ்லோ பண்ணி விட்டுரும். அதனால் வீட்டுக்குள்ளே வந்து பெட்ரூமை தவிர மற்ற இடங்களில் வந்து ஒயிட்டு, ஆஃப் ஒயிட்டு, சாண்டல் கலர், பிங்க் கலர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். வாஸ்துக்கும் கலருக்கும் சம்மந்தம் இல்லை. வாஸ்து கலர் அப்படின்னு ஒன்று எதுவும் கிடையாது. கலர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, அதை எதையும் மிங்கிள் பண்ணிக்கக்கூடாது. தெருக்கூத்து அப்படின்னும் பொழுது நிறைய பேர் வந்து நல்ல தெருக்கூத்து இருக்குது, கெட்ட தெருக்கூத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தெருக்கூத்து இந்த மாதிரி வந்தால் நல்லது, இந்த மாதிரி வரவே கூடாது, இதுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வாசலை மாற்றி அமைக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தெருக்கூத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பிள்ளையாரை எடுத்து வந்து அங்கே வச்சுருங்க சரியாயிடும் அப்படின்வாங்க. பிள்ளையார் தெருக்கூத்துக்கான தீர்வா சார்? பிள்ளையார் மட்டும் இல்லைங்க, இப்போ அடுத்த லெவல்லாம் போய் சாய்பாபாலாம் வெளில வந்துட்டார். இப்போ வேல் இருந்துச்சு, நடுகளில் சூலாயுதம், அப்புறம் வந்து பிள்ளையார். அடுத்த பரிணாமமாக ஒரு இடத்துல நான் வந்து பிள்ளையார் பார்த்தேன், ஒரு இடத்துல வந்து மாதா சிலையெல்லாம் வச்சுருந்ததெல்லாம் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக தெருக்கூத்தில் வந்து எதை வைத்தாலும் உங்களை இது பாதுகாக்காது. தெருக்கூத்து அப்படின்னாவே நம்ம விட்டுட்டு வெளியே போயிடணும். 2 பலன் தான் தெருக்கூத்தில். ஒன்று ஃபினான்ஷியலாக வந்து தெருக்கோடி கொண்டு வந்துடும், இல்லைன்னா ஆளையே வந்து பறிச்சிடுறது. இதுதான் தெருக்கூத்துக்குரிய ரிசல்ட். இதுதான். இல்லை சார் நான் தெருக்கூத்திலேருந்து கோடீஸ்வரன் ஆனேன் சார், குபேரன் ஆனேன் சார்ன்னு சொல்லி எங்கிட்ட இது வரைக்கும் யாரும் ரெக்கார்டிங்கெல்லாம் ப்ரூவ் இது வரைக்கும் என்கிட்ட காமிச்சது கிடையாது. ஸோ நானும் இந்த ஃபீல்டை தொட்டு 17 வருஷம் ஆச்சு. தெருக்கூத்தில் காணாமல் போனவங்களை வந்து டஜன் கணக்கில் நான் சொல்லுவேன். நான் தெருக்கூத்தால் நான் கோடீஸ்வரன் ஆனேன்றது இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட கிடையாது. தெருக்கூத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது. தெருக்கூத்து, தெருப்பார்வை, ஒய் ஜங்ஷன், டி ஜங்ஷன், டெட் எண்டு, நியூட்ரல் தெருக்கூத்து, இப்படி பல டைப்ஸ் இருக்குது. இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணதே நான் தான். இது எதுவுமே நல்லது பண்ணாது. அப்போ தெருக்கூத்தில் இருக்க வீடு வாங்கவே கூடாதா? அதை தவிர்த்துட்டு நம்ம வெளியே போயிடணும். ஆக்சுவலாக இப்போ 20 வருடம் 30 வருடங்களுக்கு முன்னாடி லேஅவுட்ஸ் போட்டவங்க எல்லாருமே தெருக்கூத்து உள்ள இடங்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கோவில் கட்டியிருப்பாங்க. அம்மன் கோயிலோ விநாயகர் கோயிலோ கட்டிட்டு அதை ஒரு பப்ளிக் யூசேஜுக்காக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், லேண்டோட காஸ்ட் அதிகமாகும் போது அதையும் யாரோ ஒருத்தர் தலையில் கட்டிடுறோம். அதுலேயும் இந்த குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா, ஈசானியத்தில் லைட்டாக தெரு குத்துறது அப்படின்னா அது கோடீஸ்வர தெருக்குத்து. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டிங்காக பண்ணப்பட்டது. அப்படிலாம் யாரும் கோடீஸ்வரன்லாம் ஆகலை. ஒருவேளை நீங்கள் தெருக்குத்தை வந்து வீட்டில் மெயின் வாலில், அதாவது தாய் சோரில் முட்டை விடாமல் காம்பவுண்டுக்குள்ளே விட்டு ரொம்ப சேஃபாக ஒரு வேளை வீடு கட்டிங்கன்னா ஒரே ஒரு பலன் மட்டும் கிடைக்கும். என்ன பலன் சார்? அது உங்களுக்கு பர்சனலாக சொல்லிடுறேன், மீடியாவில் வேண்டாம். ஏன்னா என்னோடய சப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அடுத்த நாள் அதை காப்பி அடித்து அதை அவங்க கண்டுபிடிச்சதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அது வழக்கமாக எனக்கு உண்டான ஒரு விஷயந்தான் அது. 2016 நான் வந்து திசை பார்த்து தான் வீடு கட்டணும் அப்படின்ற விஷயத்தை வந்து காம்பஸ் இல்லாமல் திசை பார்க்காம வீடு பிளான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணோம். அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பேசப்பட்ட அத்தனை பேருமே காம்பஸ் தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தெருக்கூத்தில் என்ன பெனிஃபிட் அப்படின்றது என்னுடைய வகுப்பில் வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது உண்டு. ஏன்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறது தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. வாஸ்துவில் இருக்கக்கூடிய பெரிய மேஜரான ப்ராப்ளம் என்னென்னவோ அது எல்லாத்துக்குமே நான் இன்றைக்கி உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். நீங்களும் மக்களுக்கு புரியும் விதத்தில் ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. எங்களுடைய ஆதன் ஆன்மீகம் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா.